கிட்டத்தட்ட 100 நாட்களா நம்ம எல்லாருமே கட்டி போட்டிருந்த பிக் பாஸ் 8 நிகழ்ச்சி நேற்றோட முடிவடைஞ்சிருக்கு. எல்லாரும் அதிகம் எதிர்பார்த்த மாதிரியே முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னரா இந்த சீசன்ல தேர்வாயிருக்காரு. இது பலருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, அவருடைய வெற்றி வந்து ஒரு சாமானிய மனிதனுடைய வெற்றி அப்படின்ற அளவுக்கு அவருடைய ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமா அவர் கிட்டத்தட்ட 40,50,000 பரிசு தொகை ஜெயிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் வீட்ல தங்கியிருக்கிற ஒரு நாளைக்கு 10,000 அப்படிங்கிற மாதிரி 105 நாளைக்கு 10.5 லட்சம் அந்த ஒரு தொகையுமே அவருக்கு இப்போ இருக்குது. இப்போ எல்லா வெற்றியை எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி வெர்சஸ் ராணவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ராணவ் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிக் பாஸ் சீசனில் ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் வந்தார். 5 போட்டியாளர்களில் ஒருத்தராக ஒயில்ட் கார்டில் தான் அவர் உள்ள என்ட்ரி ஆனார். ஆரம்பத்தில் அவர் கொஞ்சம் சோர்வாக இது பண்ணியிருந்தாலும் போக போக அவருடைய கேம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அவருடைய அப்பா யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அவருடைய அப்பா வந்து வடசென்னை காங்கிரஸ் மாவட்ட செயலாளராக சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராணுவும் சில படங்களில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக விஜய் சேதுபதியோட இறைவி திரைப்படத்தில் ஒரு சின்ன கேரக்டர்லையும் விஜய் சேதுபதி இவங்க நடித்த மாஸ்டர் திரைப்படத்துலையுமே ஒரு சின்ன கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கேம் வந்து கொஞ்சம் போக போக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் அவர் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகி போயிட்டார். நேற்று நடந்த அந்த ஃபைனலில் எலிமினேட் ஆன எல்லாருமே திரும்பவும் வந்திருந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமே தங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ராணுவ வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பற்றியுமே பேசிட்டு இருந்தார். அப்போ குறிப்பாக முத்துக்குமரன் பற்றி பேசும்போது கிங் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார். அதே மாதிரி சௌந்தர்யா எல்லாருமே பிடிச்சிட்டாங்க, கிட்ஸுக்குலாம் ஒரு மூவ் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசினார். குறிப்பாக விஷால் பற்றி பேசும்போது விஷால் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாரு, நிறைய குழந்தைங்களுக்குலாம் ரெஸ்ட் எடுத்து கொடுக்குறாரு, வெளியே தெரியாமல் அந்த உதவியெல்லாம் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். அப்போ விஜய் சேதுபதி வந்து வெளியே போய் நீங்கள் என்ன எப்படி இருந்துச்சு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ ராணுவ வந்து எனக்கு நீங்கள் தொகுத்து வழங்கினா இந்த சீசனில் நான் கலந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ டக்குன்னு விஜய் சேதுபதி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது சுத்த போய் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு பிரேக் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி பிரேக் முடிஞ்சு திரும்ப வரும்போது ராணுவ வந்து பிஆர் ஒர்க் பார்த்துட்ருக்காரு வெளியே இருந்து அப்படின்ற மாதிரி அவர் நக்கல் பண்ணுற ஒரு டோன்லையுமே சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி ஃப்யூச்சரில் ராணுவ கூட சேர்ந்து ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த மேடையிலேயே ரொம்ப ஓப்பனாக பேசினார். இது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் விஜய் சேதுபதி இவ்வளோ கோவமாக ராணுவ மேலே பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. பட் வெளியே வந்து ராணுவ வந்து இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆகி போன பிறகு விஜய் சேதுபதி நிறைய மறைமுகமாக பேசினார். நிறைய விஷயங்கள் அவருடைய ஃபேன்ஸ் வச்சு நிறைய பிஆர் வேலைகள் வச்சு எல்லாருமே இன்சல்ட் பண்ணுற மாதிரியான வேலைகளை பண்ணார். அதனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராணுவுடைய ரசிகர்களுமே விஜய் சேதுபதியோட எண்டு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியில் மிகப்பெரிய நிகழ்ச்சியில் ஒருத்தர் இப்படி அசிங்கப்படுத்துறது வந்து ரொம்பவும் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இப்போ ராணுவுடைய ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நடிகையும் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் போட்டியில் கலந்துக்கிட்ட சனம் ஷெட்டி கூட பிக் பாஸ் ஃபைனல் நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி அப்படி இவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டது ரொம்பவும் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் இப்போ விஜய் சேதுபதி வர்சஸ் ராணுவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் கிளம்பியிருக்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் முத்துக்குமரன் ஜெயிச்சு பரிசு தொகை வந்தாலும் அதுக்கு பிறகு வந்த 2வது இடத்துல எல்லாருமே எதிர்பார்த்த சௌந்தர்யா பிடிச்சிருந்தாங்க. சௌந்தர்யாவும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கிறது 10,000 அப்படின்ற மாதிரி அவங்களும் 10.5 லட்சம் எடுத்து தான் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ மற்ற எல்லாருமே என்னென்ன இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சௌந்தர்யா ஜெயிப்பாங்க அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சில சர்ச்சைகளும் வந்தது. சௌந்தர்யாவும் வெளியே ஒரு பிஆர் டீம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, தன்னுடைய காதலர் விஷ்ணுவை வச்சு மறைமுகமாக ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்களோட தான் இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சது. டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் ஜெயிச்சாலுமே இப்போவும் திரும்ப விஜய் சேதுபதி வர்சஸ் ராணுவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஹாட் டாப்பிக்காக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ விஜய் சேதுபதி மேடையில் ராணுவ பற்றி பேசினதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.